டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பகிர்வுக்காக மட்டுமே. இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கு பகிரப்படும் அனைத்து தகவல்களும் எங்களின் தனிப்பட்ட கருத்து. மிக முக்கியமாக, நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆலோசகர் அல்ல. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு நாம நேற்று கொடுத்துருந்த லெவல்ஸ் இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ். நேற்று நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் மந்தோட ஹை அங்கதான் இருக்கு நம்மளோட R1 பக்கத்துல. அதே மாதிரி லாஸ்ட் வீக்கோட ஹை நம்மளோட R2 பக்கத்துல இருக்கு. எங்கெல்லாம் ரெஸ்பாண்ட் ஆக வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் காலையிலேயே நம்மளோட R1 பிரேக் பண்ணியிருக்கான். பிரேக் பண்ணவன் ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. காரணம், நாம சொல்லியிருந்தது 450ல ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஆனா ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கல. ஸோ ட்ரெண்ட் ஆக முடியல. இருந்தாலுமே நம்மளோட R1லயே நல்ல ஒரு சைட்வேஸ் போய் மார்க்கெட்டை அங்கேயே முடிச்சிருக்கான். அதே மாதிரி ஏ டீம்ல பாத்தீங்க அப்படின்னா 163 பாயிண்ட் இருந்திருந்தான். மார்க்கெட் ஒரு நல்ல சைட்வேஸ் போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு செவ்வாய்க்கிழமையில நிஃப்டில என்ன ப்ரீமியம் இருக்குமோ அந்த ப்ரீமியத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டான். கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் தான் இருக்கு, 102 பாயிண்ட் தான் இருக்கு இப்போ இன்னைக்கு க்ளோசிங் பிரைஸ்ல. ஸோ மூவ்மெண்ட் இதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட், நல்ல ஒரு பிரேக் அவுட் ப்ரீமியம் சப்போர்ட்டோட கிடைக்கிற பட்சத்துல தான் மார்க்கெட் ஒரு நல்ல ட்ரெண்டு கொடுக்கும். இல்லை அப்படின்னா வரும் நாட்களும் இந்த எக்ஸ்பைரி இப்படி ஒரு சைட்வேஸ்ல முடியறதுக்கே வாய்ப்பா மாறிடும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,612, 24,532, 24,369, 24,287. இதுதான் இன்னைக்கு உண்டான லெவல்ஸ். நம்மளோட R1 பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை பக்கத்திலே இருக்கு, நேத்தைய ஹை பக்கத்திலே இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி நம்மளோட லெவல்ஸ் எல்லாமே நேத்து கொடுத்திருந்த லெவல்ஸை விட இன்னைக்கு கொடுத்துருக்க லெவல்ஸ் சுருங்கி இருக்கிறத நீங்க உங்களால வாட்ச் பண்ண முடியும். காரணம், ஏடிஎம் பிரைஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஏடிஎம் பிரைஸ் டிகே எவ்வளோக்கு எவ்வளோ ஆகுதோ அதை பொறுத்து தான் மார்க்கெட்டோட ரேஞ்சும் கிடைக்கும், ரேஞ்சில் மாற்றங்களும் நடக்கும். இந்த லெவல்ஸ் இன்னைக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். அதை தாண்டி ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரீமியத்தை பொறுத்தவரை 400, அதாவது ப்ரீவியஸ் டேவோட லோ நமக்கு அங்கதான் இருக்கு. 400 இந்த ஸ்ட்ரைக்ல ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்துல மார்க்கெட்டும் இதுக்கு கீழே இருக்கிற பட்சத்துல டவுன் சைட்ல ஒரு நல்ல மூவ் எதிர்பார்க்கலாம். அப் சைட்ல அப்படின்னா அதே ஸ்ட்ரைக்கு நம்ம நேற்று சொல்லியிருந்த அந்த 450க்கு மேலையும் 450ல ப்ரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்துல மார்க்கெட்ல இன்னைக்கு ட்ரெண்டிங்கான மூவ் எதிர்பார்க்கலாம். மார்க்கெட்ல எப்பவுமே ஒரு டிகே நடந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்ல மொமெண்டமே வரும். ஏன் அப்படின்னா, டிகே நல்லா முழுசா முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுல இன்னமும் டிகே பண்றதுக்கு ப்ரீமியம் இருக்காது. அந்த ப்ரீமியம் இல்ல. இப்போ ஒரு 100 ரூபால ஒரு செல்லர் செல் பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த பிரைஸ் 20 ரூபா வரையும் டிகே ஆயிடுச்சு அப்படின்னா 80 பாயிண்ட் ஆல்ரெடி டிகே. இன்னமும் எக்ஸ்பைரிக்கு 2-3 நாள் இருக்கு, 2 நாள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த செல்லர் அந்த ஸ்ட்ரைக்கை கையில அப்படியே வச்சிருந்தாலுமே அவனால இன்னும் 20 பாயிண்ட் தான் புக் பண்ண முடியும். ஆனா அவன் ஸ்ட்ரைக்கை ஆல்டர் பண்ணி போறான் அப்படின்னா, அதாவது 100 ரூபாயில செல் பண்ண பிரைஸ் இப்ப 20 ரூபாய்க்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் ஓடிஎம்மா மாறி இருக்கும். அந்த ஓடிஎம்மா மாறி இருந்த ஸ்ட்ரைக்கை ப்ராஃபிட்டை புக் பண்ணாம அவன் கையிலேயே வச்சிருந்தான் அப்படின்னாலும் இன்னமும் மார்க்கெட் அந்த ஸ்ட்ரைக் ஓடிஎம்மாவே முடிஞ்சது அப்படின்னா இன்னும் அவனுக்கு 20 பாயிண்ட் தான் புக் பண்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். ஆனா அதுவே அவன் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை மாறி வரான் அப்படின்ற பட்சத்துல ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல அந்த 20 பாயிண்டை விட அதிகமா தான் இருக்கும் கண்டிப்பா ப்ரீமியம். அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்குக்கு அவன் மூவ் பண்ணி வரும்போது மார்க்கெட்ல ஒரு பிரேக் அவுட் கிடைச்சி ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த ஏடிஎம்ல மொமெண்டம் வேகமா வந்துடும். அப்படி இருக்க பட்சத்துல செல்லர் திரும்ப வெளியே போற சூழல் ஏற்பட்டுரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது தான் மார்க்கெட்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் வரும். இன்னைக்கு அது நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா நல்ல ஒரு டிகே ஆகிடுச்சு. இந்த டிகேக்கு அப்புறம்
செல்லரோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிற சூழல் வருதா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்க இந்த லெவல்ஸ் எல்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டுபிடிச்சவங்க லைவ் மார்க்கெட்ல அந்த பிரைஸ் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.